guys, welcome to Harin's Finger Magic. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் பிரண்டை துவையல். இந்த பிரண்டை துவையலில் ஃபஸ்ட்டு நீங்கள் பிரண்டை எடுத்துக்கிறீங்கல்ல, அந்த பிரண்டையை நல்லா பிஞ்சாக பார்த்து எடுங்க. பாருங்கள், இவ்வளோ நல்லா பிஞ்சாக இருக்குது. இது மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இதுக்கு கன்ஃபார்மாக புளி ஆட் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு தொண்டையில் இச்சிங்காக இருக்கும், நாக்கிலலாம் இச்சிங்காக இருக்கும். க்ளீன் பண்ணும்போது எப்போவுமே கொஞ்சம் கோகனட் ஆயில் எடுத்துக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் இது கையில் அப்ளை பண்ணிக்கணும். அப்போ தான் இது கையில் இச்சிங் ஆகாமல் இருக்கும். இப்போ நீங்கள் இந்த ஸ்டெம்ஸ் அது பிரண்டையில் இருக்க இந்த ஸ்டெம்ஸை மட்டும் எடுத்து இப்படி க்ளீன் பண்ணிக்கோங்க. அதோட தோல் மட்டும் தனியாக எடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த தோல் தோல் இதெல்லாம் அந்த தோல் இது மாதிரி ரிமூவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அந்த பீஸ் இப்படி தான் இருக்கும் பார்க்க. நல்லா ஷைனிங்காக இருக்கும் பார்க்கும்போது. காய்ஸ், இந்த புளி தண்ணியை பார்த்துக்கோங்க. இதில் ஃபர்ஸ்ட் நம்ம 1.5 டேபிள் ஸ்பூன் டர்மரிக்கை இதுக்குள்ளே கொட்டிக்கலாம். தட் மீன் மஞ்சத்தூள். நெக்ஸ்ட் கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துக்கலாம். இதுக்குள்ளே தான் நீங்கள் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச இந்த பிரண்டையெல்லாம் உள்ளே போடணும். நீங்கள் கன்ஃபார்ம் புளி தண்ணியில் இதை போட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் இது அரிப்புத்தன்மை இருக்காது. காய்ஸ், 4 பக்கமும் நார் மாதிரி வரும். அதை மறக்காமல் க்ளீன் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் டார்க் க்ரீனாக இருக்கிற முத்துன இது தட் மீன் லைக் திஸ், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நீங்கள் வேஸ்ட்டில் தான் எடுத்து வைக்கணும். நீங்கள் முத்துனது போட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் என்ன சொல்கிறது, ரொம்ப இச்சிங் இருக்கும். ஸோ தட் முத்துனது போடாதீங்க. இப்போ நல்லா நாரெல்லாம் இப்படி ரிமூவ் பண்ணுங்கள். இப்படி பெருசாக இழுத்துட்டு நீங்கள் உங்களுக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டுக்கிட்டு இந்த புளி தண்ணியில் இது மாதிரி மேலே போட்டுடலாம். இப்படி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். மறக்காமல் ஹேண்டில் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த தோல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் இந்த வேஸ்டேஜில் போட்டுருங்க. இப்போ நல்லா இது மாதிரி தான் கைஸ் க்ளீன் பண்ணோம். க்ளீன் பண்ணி நம்ம வச்சுருக்க புளி தண்ணி, அதில் நம்ம மஞ்சள் கல்லுப்புலாம் சேர்த்துருக்கோம். அதில் நீங்கள் போட்டுடணும்.
அப்புறம் அது வந்து கொஞ்ச நேரம் அதுலேயே இருக்கணும். காய்ஸ், க்ளீன் பண்ணதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் கையில் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் வாஷ் மாதிரி பண்ணுங்கள். காய்ஸ், ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயை லைட்டாக லோ ஃப்ளேமில் ஹீட் பண்ணி கொஞ்சமாக கோகோனட் ஆயில் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஞ்சம் நல்லெண்ணெய். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்ச பிரண்டையை இப்படி போடுங்க. இப்போ இதை நல்லா 2 சைடும் பரட்டுன்னு பரட்டி விட்டுறலாம். காய்ஸ், நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருங்க காய்ஸ். இப்போ நம்ம நல்லா இவ்வளோ கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் காய்ஸ். வதக்குனதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் மறக்காமல் எடுத்து வச்சுக்கலாம். காய்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க, எண்ணெய் அப்படியே பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம். காய்ஸ், நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுங்கள். பாருங்கள் நாங்கள் எவ்வளோ லோ ஃப்ளேமில் வச்சுருக்கோன்ட்டு. இதே மாதிரி லோ ஃப்ளேம்லேயே நீங்கள் வச்சுக்கோங்க.